ஸ்டோர் ஓனர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அம் நானும் இப்போ தான் பார்த்தேன். இந்த மெசேஜ் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அம் இது பார்த்தீங்கன்னாக்க, இது நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட நிறுவனம் சைட்ல இருந்தோ, நம்மளோட நிறுவனம் வந்து அ ஒரு சில பேர் நினைக்கலாம், இது வந்து நம்ம நிறுவனமே இது மாரி சொல்லியிருக்கலாம். இது வந்து ஏமாத்திட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி கூட நினைக்கலாம். அது வந்து முற்றிலும் தவறு. இது வந்து எதுக்காக இத வந்து பப்ளிசிட் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சைட்ல வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சைட்ல வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது, அ கோர்ட் சைட்ல இருந்தும் ப்ளஸ் இஓடபிள்யூ சைட்ல இருந்து இந்த மாரி ஒரு அம் இது அனுப்புவாங்க. அவங்க தரப்புல இருந்து இஓடபிள்யூ தரப்புல இருந்து இது மாரி மைவி3 ஆட்ஸ் மேல இது மாரி ஒரு நிறுவனம் இருக்கு. இது மாரி இத்தன வருஷமா இந்த நிறுவனம் நடந்திருக்கு. இப்ப வந்து இந்த மாரி வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ, அதனால அ நீங்க கிட்ட விருப்பப்பட்டவங்க வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வருதான்னு. அப்படி வரலனாக்க, இவங்க எதிர்பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ் ஐ மீன் இஓடபிள்யூ அவங்க வந்து எதிர்பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரலனாக்க, இத க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்களே கரெக்ட்டா நம்ம சைடு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில 1 வீக்லயோ இல்ல 2 வீக்ஸ்லயோ நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு கிடைச்சிரும். அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த ஒரு பிளான். நீங்க வேணா உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல நீங்க வேணா கேட்டு பாருங்க. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸு மூலியமா எனக்கு வந்து தெரிஞ்சது. இந்த விஷயம் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து முன்னாடியே நடக்கும்னு நெனச்சிருந்தேன். இது இப்ப தான் கொஞ்சம் லேட்டா நடக்குது. ஸோ, நம்ம சைட்ல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இஓடபிள்யூட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான். ஆ இது மாரி கரெக்ட்டா மைவி3 நிறுவனத்தில யார் யார் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சப்போஸ் கம்ப்ளைண்ட் வராத பட்சத்துக்கு நம்மளோட நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிய கரெக்ட்டா அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா 1 வீக் இல்லனா 2 வீக்ஸ்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்மளோட கம்பெனிக்கு வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா அந் அ அ அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்துருச்சுனாக்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ, அதனால உங்க சைட்ல இருக்கிற டவுன்லைன்ஸு, அப்ளைனர்ஸு அவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டயுமே நீங்க போய் கொஞ்சம் சொல்லுங்க இதோட விவரத்த. ஏன்னா, இது யாருக்குமே வந்து முழுசா தெரியல. ஸோ, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டதுனால, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது இது வந்து உண்மையான விஷயம் இப்ப நான் சொல்றது. ஸோ, உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட்னாக்க, உங்க சைட்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட இது மாரி நிறுவனம் சைட்ல சாரி இது மாரி இஓடபிள்யூ சைட்லேருந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து எதனால இந்த மாரி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்டு பாருங்க. அ அவங்களும் இத தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட் வருதான்னு. அப்படி வரலன்னா இத க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம சைட்ல இருந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிய அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணாங்கன்னா, அது நமக்கு உடனே கிடைச்சிரும். அது கிடைச்சிருச்சுனாக்க, அடுத்தடுத்த வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதுதாங்க அவங்க குடுத்துருக்கிறதுக்கு. ஓகே. நன்றி.